சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, மயிலாடுதுறையிலேருந்து வைத்தீஸ்வரன் கோவில் போகக்கூடிய பாதையில் சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் திருநின்றையூர். ஸோ இந்த கோவில் தான் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். நின்ற ஊர் என்ற சொல்லக்கூடிய பேரில் வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊர்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் வரக்கூடிய ஒரு பெருமாளோட கோவில். பக்கத்தில் இருதலேஸ்வரர் கோவில் இருக்கும். 63 நாயன்மார்களில் பூசலார் நாயனார் வழிபட்ட தலமாக விளங்கக்கூடிய கோவில் வந்து அது திருநின்றவூர். இது ரெண்டுமே சென்னையில் இருக்கக்கூடிய கோவில். ஸோ இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம், அந்த கோவில் கிடையாது. இது வந்து மயிலாடுதுறையிலேருந்து வைத்தீஸ்வரன் போகக்கூடிய பாதையில் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருநின்றவூர். ஸோ இந்த பேருக்கும் அந்த கோவிலோட வரலாறுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. அந்த வரலாறு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இந்த கோவில் தான் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். சுவாமியோட பேர் பார்த்திங்கன்னா மகாலட்சுமிநாதர். அம்பாலோட பேர் உலகநாயகி சொல்லக்கூடிய பேரில் விளங்குறாங்க. அதாவது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தங்களோட பிறந்த நட்சத்திரமான அன்னைக்கு அந்த நட்சத்திர நாளில் போய் வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் ஆனவங்க கூட போய் வழிபாடு மேற்கொள்ளலாம். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே இங்கே நிவர்த்தி ஆகக்கூடிய தலமாக விளங்குது. ஸோ இந்த கோவிலோட வரலாறு குறிப்புக்கு போகும். அதாவது இந்த சோழ மண்டலத்தை ஆண்ட அந்த ராஜா வந்து இந்த பக்கம் தினமும் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜா தரிசனம் பண்ண தினமும் இந்த பக்கம் போயிட்டு வருவாராம். நைட்டில் இந்த பக்கமாக வரும்போது கையில் தீப்பந்தத்தோடு வருவாங்க. அதனால் மின் விளக்கு வசதி கிடையாதுல்ல. ஸோ அதனால் தீப்பந்தத்தை கொண்டு தான் முன்னாடி வருவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, கரெக்டாக அந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது, அப்போ அந்த நாளில் கோவில் கிடையாது, இந்த பக்கம் அந்த பாதையை கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தீப்பந்தம் பார்த்திங்கன்னா அணைஞ்சிரும். ஸோ அணைஞ்ச தீப்பந்தத்தை அந்த இடத்துல எரிய வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல தீ வச்சா கூட அந்த இடத்துல அந்த தீ பற்றாது. ஸோ அந்த கோவிலை தாண்டி கொஞ்சம் தொலைவு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஏற்றவே இல்லைனாலும் அந்த தீப்பந்தம் தானாகவே எரிய ஆரம்பிச்சிடும். இது தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே வருது. அந்த ராஜாவுக்கு சின்ன சந்தேகம், இது எதனால் நடக்குது, என்ன வித்தியாசமான ஒரு இதுவாக இருக்கே அப்படின்றதுனால என்ன பண்ணுவார், அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களை விசாரிக்க சொல்லுவார். அவங்களோட வேலையாட்களை அனுப்பி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல அங்கே இருக்கவங்களை போய் விசாரிக்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நிலமாக விளங்குது. அந்த இடத்துல அதாவது ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடமா தான் அந்த இடம் அந்த நாளில் இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல, ஆனால் இங்கே தினமும் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பசுமாடு வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்து மேலே தினமும் வந்து பால் சொரிந்து விட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பால் வந்து தானாகவே இந்த சிவலிங்கத்து மேலே பொழிஞ்சிட்டு அந்த மாடு கிளம்பிடுதா தினமும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட ராஜாவுக்கு தகவல் போகுது, இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்ட்டு. ராஜாவும் அந்த இடத்துல வந்து அந்த சிவலிங்கத்தை பார்க்க வர்றாரு. பார்த்த உடனே சரி இந்த இடத்துல ஒரு கோவில் ஒன்று கட்டுவோம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, கோவில் கட்டுறதுக்காக அந்த சிவலிங்கத்தை தோண்டி எடுக்கிறார். அங்கேருந்து எடுக்கும்போது அந்த இடத்துல சாமி மேலே ஒரு சின்ன வெட்டு போட்டு எடுக்கும்போது கொஞ்சம், ஸோ அப்போ அந்த நேரத்தில் ரத்தம் வந்துடுது சாமி மேலே இருந்து. ஸோ ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுற வேலையை நிறுத்திட்டு சரி சாமி அவர் இங்கேருந்து வெளியே வர அவருக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது அப்படின்ற இனி என்ன பண்ணுறாரு, இருக்கிற இடத்துலையே அங்கேயே வச்சு கோவிலாக கட்டுவோம் அப்படின்னு வேலையை ஆரம்பிக்கிறாரு. அந்த வேலையை ஆரம்பித்த நாள் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம். அந்த கோவில் கட்ட ஆரம்பித்த நாள் வந்து அனுஷ நட்சத்திரம். ஸோ இந்த கோவில் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குவதற்கு முதல் காரணமே இதுதான். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி வந்து பூஜை பண்ணதுனால சாமியோட பேர் மகாலட்சுமிநாதர். அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பிரகாரத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில சாமியோட பேர் பார்த்திங்கன்னா பரசுராமலிங்கேஸ்வரர் இருக்கார். அது பரசுராமரை வந்து வழிபட்ட ஸ்தலமாக விளங்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட தந்தையாரான ஜமக்தனி முனிவரும் இங்கே வந்து வணங்கியிருக்காரு தன்னோட சாபத்தை நீக்கிறதுக்காக. இந்த கோவிலில் இன்னொரு விஷயம்னா பித்திருக்கள் தோஷம் நீங்கிறதுக்காக இந்த கோவிலில் வழிபாடு மேற்கொள்ளலாம். ஏன்னா சூரியனும் சந்திரனும் எதிர்த்தா போல் பார்த்தா போல் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை சொல்லுவாங்க. ஸோ அது பித்திருக்களுக்கு வந்து நாளாக இருக்கும். ஸோ இந்த கோவிலில் வந்து வழிபாடு மேற்கொள்ளலாம். பித்திரு தோஷங்கள் நீங்கள் நிறைய நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு இந்த கோவிலை சுற்றி குளம் அமைஞ்சிருக்கு 3 பக்கத்துலேயும்.
ஸோ அது ஒரு விசேஷமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உள்ள செல்வ கணபதியும் இருக்கார் விநாயகர் பெருமான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னென்னா தட்சிணாமூர்த்தி. கோஷ்ணமூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தியோட பொதுவாக பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய முயலகன், அதாவது ஆணவத்தின் குறியீடாக விளங்கக்கூடிய அந்த முயலகன் பார்த்திங்கன்னா எப்போவுமே சுவாமியோட வலது கை பக்கமாக தான் தலை இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இடது பக்கமாக அமைஞ்சிருக்கும். கையில் நாகத்தை ஏந்தி இடது பக்கமாக சுவாமியோட இடது பக்கமாக அந்த முயலகன் இருப்பார். அந்த சுவாமி வந்து தன்னோட இடது கையால் அனுகிரகம் பண்ணுறக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுமாரி பல விசேஷங்கள் நிறைந்த கோவில். இப்போது கோவில் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. முடிஞ்சவங்க உங்களால் ஏதாவது அந்த கோவிலுக்கு செய்ய முடியும்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு செய்யுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை அதிகமாக தரும். சிவன் கோவிலில் ஒரு சின்ன ஒரு ஒரு வேலை நம்ம அந்த கோவிலுக்காக ஏதோ ஒன்று செய்தாலும் அது பெரிய பலனை கொடுக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு சின்ன திரியை ஏற்றி விட்டதுனால அந்த ஒரு எலிக்கு வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியாக அந்த பதவி கொடுத்தாரு சுவாமி. ஸோ இது மாதிரி பல வரலாறு குறிப்புகள் பின்னாடி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சால் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நட்சத்திர நாளில் அன்றைக்கி போய் பாருங்கள், தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.